வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் பிரணவ்ஸ் விஷன் தமிழ். இந்த சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம Brochill அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்டேட்டஸ்க்காக பிரத்யேகமாக இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் டெக் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு வரோம். இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு வந்து Brochill அப்படின்னு டைப் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடித்ததும் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம், இல்லை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த கார்னரில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து தமிழை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து ட்ரெண்டிங் வீடியோஸ் இருக்கும். இதில் வந்து நம்மளோட லிரிக்ஸ் வீடியோவோ இல்லை ஒரு எஃபெக்ட் வீடியோவோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணோன்னா ஜஸ்ட் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். இதுலேயே வந்து லிரிக்ஸ் எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஒண்டி நம்ம வந்து அப்லோட் பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கிரியேட் வீடியோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ நான் இந்த வீடியோவை இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் அப்படிங்கிறதுனால நான் சவுண்டை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிரிக்ஸ் இதில் வருது பாருங்கள், லிரிக்ஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லாமே இதில் வருது. ஸோ இப்போ வந்து கிரியேட் மை வீடியோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஜஸ்ட் எஃபெக்ட் அண்டு லிரிக்ஸ் மட்டுமே ஷோ ஆகும். ஃபோட்டோஸ் எல்லாமே போயிருக்கும். ஸோ இப்போ வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 ஃபோட்டோஸ் அப்லோட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம வந்து 7 ஃபோட்டோ வரைக்கும் இந்த வீடியோவுக்கு நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது கேலரிக்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு 7 ஃபோட்டோஸை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் இல்லை யாருக்கு வந்து ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணிங்களோ அவங்க ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளைன்னு கொடுத்துருங்க. இப்போ அப்ளை கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிற அந்த 7 ஃபோட்டோ வச்சு வந்து வீடியோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபோட்டோ டச் பண்ணால் போதும், அது கேலரிக்குள்ளே போய்டும். ஸோ இப்போ வந்து எந்த ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ சப்போஸ் வந்து இந்த ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணணும் இல்லை வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுலேயே வந்து கார்னரில் வந்து ஸ்கொயர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் வந்து கிராப் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபேஸ் கிட்ட வச்சு கிராப் பண்ணிக்கலாம், இல்லை மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து கஸ்டம்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வந்துடும். இல்லை ஃபேஸ் மட்டும்னா இந்த மாதிரி வந்து நம்ம கிராப் பண்ணி அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை சேவ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கான வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதில் வந்து Brochill அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதை நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹவு டு ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படின்னு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் கால்லையும் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து அந்த வந்து லோகோ வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து அதை எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லிட்டேன். இதில் என்னென்ன மாதிரியான வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதில் உள்ள வீடியோஸும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அது கெட் மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பர்த்டே விஷஸ், கிட்ஸ், ஃபேமிலி, லிரிக் வீடியோ, தளபதி, ரஜினிகாந்த் இந்த மாதிரியான நிறைய வந்து ஜேர்னல்ஸில் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் வீடியோஸ், லிரிக்ஸ் வீடியோ அதெல்லாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பர்த்டே விஷஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வெறும் பர்த்டே விஷஸ் சம்மந்தமான ஸ்டேட்டஸ் வீடியோ மட்டுமே வரும். இதை வந்து நீங்கள் கிரியேட் கொடுத்து நீங்கள் வந்து வீடியோவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இது மட்டும் இல்லைங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷஸ் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதில் உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விஷஸ் அனுப்பலாம். அதுக்கு இதுலேருந்து நம்ம ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதில் வந்து டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மேலே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வந்து என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அது கலரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்துடும். இதை வந்து பெருசு பண்ணுறதுக்கு 2 ஃபிங்கரை வச்சு இப்படி மூவ் பண்ணுங்கள். பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் பெருசாகிடும். இதை எந்த இடத்துக்கு வேணாலும் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஃபிங்கர் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா ட்ராக் டு டெலீட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே கொண்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் டெலீட் ஆகிடும். அந்தமாதிரி ஸ்மைலி வந்து நீங்கள் இதில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஸ்மைலி எது வேணாலும் வச்சுக்கலாம். வச்சு அதை எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். டேக் கொடுத்து டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த சென்டர் சர்க்கிளில் உங்களோட ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 4வது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது கேலரிக்குள்ளே போகும். இப்போ உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கிள்குள்ளே வந்துடும். அதுவும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண 2 ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணுங்கள். ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ சைஸை கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா Brochill அப்படின்ற லோகோ வந்துருக்கும். அது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் லோகோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஆட் ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஆடை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லோகோ வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த லோகோ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஷேர் பண்ணுறாங்க இல்லை ஷேர் ஆப்ஷனை கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் வீடியோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஏதாவது கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. சைனிங் ஆஃப். பாய் பாய்.